யானை வந்து சாணி ஓட்டுருக்கு அவங்க பைக்கில் போவாங்க. நாங்கள் பூராமே நடந்து செமையத்தான் தூக்கிட்டு வரணும். எனக்கு இந்த காலில் கடிச்சிருக்கு, ரத்தம் வருது உங்களுக்கு. ஏரியாவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லு இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லு இயற்கையான முறையில் வந்து மிளகு, காஃபி, பட்டை, ஏலக்காய் முதற்கொண்டு நம்மளுக்கு நம்ம அண்ணன் தராரு. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க இடத்த. அண்ணே வாங்க அண்ணே. இந்த ஏரியா பச்சை பசைன்னு இருக்கு. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் வந்து எனக்கு இப்போ வந்து வயசு 63 64 ஆயிடுச்சு. சரி. 64 வயசுனா விவசாயம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு விவசாயத்தில் அடிபட்டவங்க. சரி. மிளகு எப்படி நடணும் என்னங்கிறது பூராமே காப்பி இத்தனை வச்சுக்கோ வருவோம். சரி. அதுக்கு இங்கிட்டலாம் ஏக்கர் எவ்வளோ போகுது? இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து நம்ம ஊருக்கு பக்கம் ஊருக்கிட்ட இருக்கிற காடு வந்து விவசாய தோட்டம் வந்து 20 லட்சம் 25 லட்சம் போகுது. 30 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சரி. அதை விட்டு வண்டி போகாத இடத்துல 15 எத்தனை மீட்டர் போகுது. ஆனால் உள்ள இந்த மாதிரி இதில் வந்து குறைஞ்சது 25 லட்சம் 30 லட்சம். இது ஃபுல்லு மிளகு தானே? இங்கிட்டலாம் இது கூட மிளகு மிளகு வாங்குவோம். இது ஃபுல்லு மிளகு கொடி தான். இது என்ன கொடி மிளகுல? இது வந்து அது ஒரு பசலி கொடி. இது ஆகாது. இந்த அங்கேல இருக்கிற மிளகு கொடி. சரி 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 வாங்கண்ணே போ. நல்லா வழி இப்படி தான் இருக்கு. மழை காட்டில் இப்படி தான் இருக்கும். பூரா கீழே வந்து உங்களுக்கு அவங்க பைக்கில் போவாங்க. நாங்கள் பூராமே நடந்து செமையத்தான் தூக்கிட்டு வரணும். இதுதான் மலையில் மிளகு பார்க்கதான் போயிட்டுருக்கோம். என்னங்க? மிளகு பார்க்கதான் போயிட்டுருக்கோம். மிளகு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். மிளகு பார்க்க ஃபுல்லும் தண்ணியாக தான் இருக்கும். ஆமாம், பூரா தண்ணி. மழை காலத்தில் தண்ணி விவசாயமாக காடு. மாடு யானை வந்து சாணி ஓட்டுருக்கு. யானை சாணியானே? இது யானை சாணி. என்னண்ணே பயப்படாமல் நீங்கள் வாடி போயிட்டுருக்கீங்க? மழைக்குள்ள அப்புறம் நாங்கள் என்ன பயந்தானே பார்க்க வேண்டியிருக்கு. யானை வருமா இப்போ விவசாயம் பண்ணுற இடத்துல? விவசாயம் வருது. அதிகமான வேகமாக போயிருங்க. இப்போ அதிகமானம் வருது. எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியா? நாங்கள் அதான் பயந்தே தான் மலையில் மிளகு பார்க்குறேன். இப்படி தான் காட்டுக்குள்ளே வருவீங்க. அட்டைலாம் கடிக்குமா காலில்? அட்டையில் காலெலாம் கடிக்கும். இப்போ காலில் எதுவும் கடிச்சிருக்கா? காலில் கடிச்சிருக்கு. ரத்தம் வருது. எனக்கு இந்த காலில் கடிச்சிருக்கு. ரத்தம் வருது உங்களுக்கு. பாருங்கள், இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க விவசாயம். விவசாயம் வந்து நாங்கள் மலையில் விவசாயம் கூட செத்து பிழைக்கிறது மாதிரி ஒரு வாங்க போய் சுத்தம் கஷ்டப்பட்டே போகிறோம். என்ன ஃபுல்லு சகதி அட்டை பூச்சியாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து இப்போ பல இதுலேயும் எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். விவசாயிகளாக பிறந்தவங்க பூராமே மலையில் வந்து நாங்கள் செத்து பிழைக்கிறோம். அப்படியா? ஆமாம். விவசாயிகளை வந்து 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. விவசாயிகளுக்கு கட்டுப்படியும் ஆகாது. விவசாயிக்கு ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். மிளகு படிலாம் போட்டிருக்கீங்கண்ணே? படி வந்து மிளகு வந்து ஏணி படி. சரி. ஏணி வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏணி படி போட்டிருக்கீங்க பாருங்க. ஆமாம். இந்த மாதிரி படி எதுக்குன்னே போட்டிருக்கீங்க? படி வந்து ஏறி போடுறதுக்காக. கீழேருந்து கொடியில் ஏற முடியாது. சரி. இந்த ஏணி வச்சுட்டேன். ஏணி வச்சு மேலே ஏறி போவீங்களா? இந்த சவுக்கு மாத்திரம் ஏற முடியாது. சரி. கொடியை பிடிச்சி போக முடியாது. இந்த கொடியில் வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வரீங்க மிளகு கொடி. ஆமாம். அந்த கொடியில் வந்து மிளகுல மேலே நின்று தான் எடுத்து போகும். சரி வாங்க, மிளகு கொடி காமிங்க. இதாங்க அண்ணே, இங்கே வாங்களேன். இதே மிளகு செடியாண்ணே? இதே மிளகு செடி. இதில் மேலே பச்சை மிளகு இருக்குண்ணே. பச்சை மிளகு ஒன்றும் விளையாது. இங்கே நல்லா விளைஞ்சே இருக்கேண்ணே. அதை ஒன்று விட்டுருப்பாங்க. இதே பச்சை மிளகாண்ணே? பச்சை மிளகு. இதே பச்சை மிளகு. பச்சை மிளகு என்னென்ன நன்மைகள்ண்ணே? பச்சை காமிங்க. பச்சை மிளகு வந்து சில வந்து எசன்ஸுக்கு வாங்குறாங்க. சரி. சில பேர் ஊறுகாய்க்கு வாங்குறாங்க. பிஞ்சு மிளகு. சரி. ஊறுகாய், எசன்ஸு, இந்த மாதிரி மிளகு நம்ம சாப்பிட்ற மிளகு தான். ஆமாம், சாப்பிட்ற மிளகு தான். எல்லாமே இயற்கையான முறையில் வச்சுருக்கீங்க. இயற்கையான முறையில். அண்ணே, இந்த மிளகு வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணே. பச்சை மிளகாண்ணே? பச்சை மிளகு. இன்னும் காரம் அதிகமாக இருக்குது. காரம் அதிகமாக இருக்கும். இதுவே காரம் நல்லா இருக்கு. காரம் நல்லா இருக்கு. இந்த மிளகு அனுப்பிச்சு வைப்பீங்களாண்ணே? அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் என்ன இவ்வளோ மிளகு செடி வச்சுருக்கீங்க? இது ஃபுல்லு மிளகு செடி தானே? ஆமாம், மிளகு செடி தான். இது என்ன வெரைட்டிண்ணே? இதில் வந்து உங்களுக்கு குட்டநாடாக இருக்குது. சரி. குட்டநாடுன்னு சொல்லி இது ஒரு மிளகு இருக்குது. சரி. அப்புறம் இன்னொரு வகையில் இன்னொரு ரகம் இருக்குது. 2-3 ரகம் இதில் இருக்குது மிளகு. சரி. மிளகுல 3 ரகம் இருக்குது. 3 ரகம் இருக்குது. சரி சரி சரி. இது என்ன வெரைட்டி? இது வந்து பன்னீரா? பன்னீர் பட்டாணி கருமுண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து எந்த மிளகு நல்லா இருக்கும்? நம்மளுக்கு பன்னீர் நல்லா இருக்கும். சரி. கரிமுண்டாங்கிறது கொஞ்சம் ரேட் ஆகும். கொஞ்சம். அண்ணே, பச்சை மிளகு காமிங்கண்ணே. அண்ணன்ட்ட கொடுங்க. இதை என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்து நம்ம காய போட்டு சரக்காய்க்கு உடனே வியாபாரிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். வியாபாரிகளுக்கு கொடுக்குறோம். சரி சரி. கிலோ கணக்கில் வந்து இவ்வளவு என்னங்கிற அன்னன்னைக்கு விலையை நிலவரத்தை வச்சு எடுக்கிறாங்க. கருப்பு மிளகு நல்லதா வெள்ளை மிளகு நல்லதா? அதாவது வெள்ளை மிளகு வந்து அதிகம் உங்களுக்கு கிடைக்காது. சரி. 100க்கு நல்ல வெள்ளை மிளகு கிடைக்காது. சரி. இந்த கருப்பு தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி. அதிகமாக கருப்பு அதிகமாக கிடைக்கும். பழத்தை வந்து சில பேர் வந்து அது அதிகமாக இருக்காது. அவங்ககிட்ட 2 கிலோ 3 கிலோக்குள்ளே இருக்கும். சரி சரி.
பூராமே. ஆனால் இந்த மிளகு வந்து பச்சையில் காய போடுறது அவங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகாது. எத்தனை கிலோவில் மிளகு அனுப்பலாம்ல வீட்டுக்கு? ஏன்னா வீட்டுக்கு எல்லா போய் யூஸ் மிளகு இல்லாமல் சமையலே பண்ண முடியாது நம்ம. ஆமாம், மிளகு வந்து பெரிய டிமாண்டு. ஆமாம், எல்லா பக்கமும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் மிளகு இருக்கிறப்ப பச்சை மிளகுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது கொடியில பாருங்க. ஆமாம். இந்த மாதிரி பச்சை மிளகு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எடுக்காத மிளகுல என்ன பண்ணுவீங்க? எடுக்காம 1-2 கீழே விழுகும். சரி. தோட்டத்தில் வந்து பிறக்கிட்டு போயிடுவாங்க. சரி. பிறக்கிட்டு போய் அதை காய போட்டுக்கிறது. காய போட்டுக்கிருவீங்க. காய போட்டு நம்ம கிலோ கணக்கில் வந்து கொடுத்துக்கோங்க. நீ அட்டையை பாருங்கண்ணே எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அட்டையை என்ன பண்ணுவீங்க? பிடிச்சி போட்டுருவீங்களா? பிடிச்சி போடுறது ரத்தம் குடிக்கும். சரி. இதுக்கு மருந்து தேய்க்கணும். இதுக்கு மருந்து தேய்க்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி ஒரு மிளகை உற்பத்தி பண்ணி நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள். விவசாயி காட்டு மாடு தொல்லைகள், யானை தொல்லை, யானை வந்து ஆரம்பிச்சிச்சு. யானைகள் வந்திருக்கு. 2வது காட்டு மாடு, பல விலங்குகள் வந்து காட்டில் அநியாயம் பண்ணுது. பன்னியிலேருந்து எல்லாமே விவசாயத்தை பண்ண விடாது. எல்லாம் பாதுகாப்பில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கஷ்டம்தான். ஒரு கிலோ மிளகுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆமாம். இப்போ இந்த மரத்தில் ஏறி எடுக்கிறவங்களுக்கு 600 700 ஒரு ஆளுக்கு சம்பளம். 2 மணிக்கு மரத்தை விட்டு இறங்கிடுவாங்க. 2 மணிக்கு இறங்கிடுவாங்க. 2 மணிக்கு மேலே போட்டு நம்ம வீட்டில் போய் மெதிச்சு அதை நம்ம காய போட்டு சரக்காக்கணும். அவன் 1 வாரம் 10 நாள் காய போடணும். இதே மிளகோட இது சாப்பிட்டா நல்லதா? இது வாங்கி சாப்பிடுவாங்களா? மிளகு எல்லாமே மிளகு வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது. சரி. பொங்கலுக்கு தேவைப்படுது. வீட்டில் வந்து சமையலுக்கு தேவைப்படுது. இந்த மற்ற பொடி வகையில் மிளகா பொடி இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே சம்பா மிளகு போடுவாங்க. செரிமானம் ஆகிறதுக்கு மிளகு போடுவாங்கள்ல. எல்லாத்துக்குமே கொரோனா டைம் மிளகு ரொம்ப ரேட்டு போச்சுல. ஆமாம். ஏன் அது எல்லாத்துக்கும் மருத்துவ எதிர்ப்பு சக்திக்கா? ஆமாம். அதாவது வந்து மிளகு வந்து சாப்பிட்றது நல்லதுங்கிறாங்க. இங்கெல்லாம் எப்படி வியாபாரி வந்து எப்படி வாங்குவாங்க மிளகு? காய போட்டால் இப்போ வந்து கிலோ 500 550 நிலவரத்தை கண்டு வாங்குறாங்க. காய் கிடைக்காத மிளகு வெளியே 800 ரூபாய் விற்கிறாங்க தெரியுமா மிளகு? அது மிளகு வந்து எப்படின்னா வியாபாரியாக இருந்து நம்மகிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கணும்ல. அங்கேருந்து செலவு சொல்கிறாங்க. பஸ் செலவு, பைக்கில் போட்டு செலவுக்கு வர்றாங்க. அவங்க செலவையும் பார்க்கணும்ல. நடப்புகள் அங்கே 800 தான், இங்கே 700 எடுப்பாங்க, 600 எடுப்பாங்க. பதமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மிளகு? பதமாக இருக்குது உங்களுக்கு அந்த இதே தெரிஞ்சு போகும். நல்லா காஞ்ச சரக்கு அதுவும் கடிச்சு பார்த்தா டக்குன்னு இந்த தளர் மாதிரி அரிசி ஓடும். அப்படியா? இல்லை சல இருந்தால் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா காஞ்சிருக்கும். சவுண்டு வராமல் இருந்துச்சுன்னா? சவுண்டு வந்து கொஞ்சம் பதமாக இருக்கும். எத்தனை கிலோ குறையும் மூடைக்கு? மூடைக்கு வந்து இப்போ 50 கிலோ போடுறோம்னா 1 கிலோ 1.5 கிலோ ஷார்ட்டேஜ் ஆகும். அதான் பழ மிளகுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்னது? பழ மிளகு வந்து எல்லாமே மிளகு எல்லாமே ஒன்றா கலந்து மிதிச்சிட்டேன் காய போட்டு அதை இது பண்ணுறாங்க. அது இது பண்ணுறாங்க. ஆமாம். இது எத்தனை கிலோ மினிமம் உங்கள்கிட்ட வாங்கினேன்? வியாபாரிக்கிட்ட அதாவது விவசாயம் பண்ணுறவங்கிட்ட எவ்வளோக்குள்ளே ஒரு தோட்டத்தில் வருதோ அதில் 100 கிலோ வரலாம், 200 கிலோ வரலாம், 300 கிலோ வரலாம். இப்போ கொடியை பொறுத்திருக்கு. ஒரு 500 கொடி வச்சுருப்பாங்க, 100 கொடி வச்சுருப்பாங்க, 50 கொடி எல்லா சம்சேரியும் வச்சுக்க மாட்டாங்க. ஒன்று சொன்ன மாதிரி அந்த மாதிரி இதில் இல்லை 1/2 கிலோ 1 கிலோ வீட்டில் கேட்குறாங்களே அவங்களாம் கொடுக்கலாம்ல? நீங்கள் கொடுக்கலாம். 10 கிலோ 50 கிலோ வியாபாரத்துக்கு கேட்குறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா உங்களோட மாதிரி ஆளுகிட்ட வாங்குறப்ப அவங்களுக்கு ரேட்டு கட்டுவேன். ஆமாம். கரெக்டாக வெளியே 800 700 சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட 50 100 கம்மி பண்ணி வாங்கி மாற்றி விடலாம்ல? இயற்கையாகவும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட வாங்குற சரக்கு ஒரிஜினலாக இருக்கும். சரக்கு ஒரிஜினல். உங்கள்கிட்ட என்ன மிளகு கிடைக்கும்? பன்னீர், பட்டாணி, கரும்புண்டா. ஆமாம். 3 ஐட்டம் வச்சுருக்கீங்க. ஆமாம். சரியா? பச்சை மிளகு வச்சுருக்கீங்க. ஆமாம். சீசன் அப்போ இன்னும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும். இது ஃபுல்லும் மிளகு செடி தானே? ஆமாம், மிளகு செடி. இத்தனை செடி வச்சுருக்கீங்க. ஆமாம். நீங்கள் விவசாயம் எந்த இடத்துல பண்ணுறீங்க? விவசாயம் வந்து நம்ம பெரும்பாலும் கீழேருந்து வாங்குறாங்க விவசாயம். சரி. விவசாயம் வந்து உள்ளூரில் எல்லாமே பழகுறாங்க. இப்படி நாங்கள் காடுகளை காண்டாக்ட் பிடிச்சி விவசாயத்தை பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி. நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஐட்டமும் இருக்குது. உங்கள் மாதிரி எஸ்டேட்காரங்கிட்ட வாங்குறப்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமாம். உண்மைதான். 1/2 கிலோ 1 கிலோ மட்டும் எல்லாரும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்களே. ஆமாம், வாங்கிட்டு போகிறாங்களே. மக்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. மக்களுக்கு ரொம்ப நன்றி. அனுப்பிச்சி வச்சுருவீங்களா? ஆமாம், அனுப்பிச்சி வைப்பீங்களா? அனுப்பிச்சிப்போம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும்ல? ஆமாம், நம்பர். வாட்ஸ்அப்பில் ஃபோன் போடலாம்ல? எப்பயுமே ஃபோன் எடுப்பீங்களா? ஃபோன் எடுப்பீங்க. எத்தனை கிலோ மினிமம்க்கு அனுப்பிச்சி வைப்பீங்க? நீங்கள் அனுப்பி வைக்கணும். நீங்கள் எத்தனை கிலோ கேட்குறீங்களோ அதை வச்சு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். எத்தனை கிலோ கேட்குறீங்க அத்தனை கிலோ அனுப்பிச்சி வைப்பீங்க. 10 கிலோ சரி, 5 கிலோ சரி, 2 கிலோ வீட்டுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ கேட்குறாங்க. அது அனுப்பிச்சி வைப்பீங்க. நன்றி. ரொம்ப நன்றி. மக்களே இப்போ பார்த்துருப்போம், மிளகை பற்றி பார்த்துருப்போம். மிளகு இப்போ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்பலாம். போதும், கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்பலாம். உங்கள் வீடு தெரிய 1/2 கிலோ எவ்வளோ கேட்டாலும் சரி, ஃபார்மர் ஐயா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பார். சரியா? எது வேணுனாலும் பயப்படாமல் ஃபோன் போட்டு கேட்கலாம். டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? நன்றி.